இது அடுத்த புலி பாருங்க. இந்த புலி வந்து 15 வருஷம் வாழுமா. இங்க பாருங்க எப்படி ஆட்கள் அண்டு சின்ன சின்ன ஆட்கள். அது முள்ளு சாப்பிடாதீங்க. ஐயோ குத்த போகுது முள்ளு, முள்ளு குத்த போகுது படியா. அப்படி தனியா பாருங்க. இது பாருங்க புலி ஒன்று மறைஞ்சு நின்றது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டலாம் வேண்டாம், அதுக்கிடையில சத்தத்தை போடிட்டு பாருங்க இவ்வளோ வாகனங்கள் நிற்குதுன்னு சொல்லி. முதல்ல வந்து அந்த அங்காளம் படுத்துருக்கு பாருங்க. பண்டி தண்ணி குடிக்க வந்த பண்டியை வேட்டையாடுறதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. எப்படி யூரோசிக் பார்க்கல படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்கிற முதலே ஒளிய பாருங்க எப்படி ஒட்டிக்குது. பொலிநேசியில பயப்புலியாக ஓடிட்டாங்க அளவு. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ருகுனு தேசிய வனவிலங்கு பூங்காக்கு தான் வந்திருக்கிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னுக்கு யாரும் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ வந்திருக்கிற நேரம் பாருங்க எத்தனை பொரினஸ் வந்திருக்கணும். அங்கே ஒரு வெஹிக்கிள், எங்களுக்கு முன்னுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஒன்று போகுது. எல்லாம் பொரினஸ் தான், எங்களுக்கு முன்னுக்கும் பொரினஸ் தான் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ போகிற வேன் இதுதான், இதில் தான் போகிறோம். வேறுப்புறம் மேலே வாங்க. எங்களோட வெஹிக்கிள் வலிக்கிற போகுது. அவங்கள பின்னால எல்லாம் நிற்கிறாங்க, வெயிட் பண்ணி கொண்டு. இங்கே பாருங்க பொரினஸ் தான். நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த பாருங்க மேல போட்டு இதுல தான் இந்தியன் டிக்கெட் எடுக்கிறது. டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த பிராண்டுக்கு வந்து 12,000 மற்ற நாங்கள் 13 பேர், 3 சின்ன பிள்ளைகளும் 11 பேர் பெரிய ஆக்கள். எங்களுக்கு டிக்கெட் மட்டும் 4,700 ரூபா டிக்கெட் மட்டும் எடுத்திருக்கலாம். நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். வாங்க. குரங்க வந்து போட்டோ எடுத்து இதுதான் ஸ்ரீலங்கா குரங்கு. பாருங்க கருங்குரங்குன்னு சொல்லுவாங்க. முந்தையெல்லாம் கருப்பா இருக்கும். இங்க பாருங்க ஃபுல்லா இப்படி அந்த வறண்ட பிரதேசமா. நான் நினைச்சேன் அம்பாந்தோட்டா கொஞ்சம் குளிர்மையான பிரதேசங்களா நல்ல பச்சை பசியல் இருக்க மாட்டேன். ஆனா இது பார்த்தா அந்த வன்னி சைட்ல இருக்கிற அப்படிதான் இருக்கு பார்க்க. நாங்க இன்னும் எண்டஸ்க்குள்ள போகல, வனவிலங்குக்குள்ள போகல பூங்காக்குள்ள. ஆனா எண்டஸ்டே எங்களை வரவேற்கிறது வந்து இங்க பாருங்க எலிபென்ட் யானை தான். வெல்கம். அது முள்ளு சாப்பிடாதீங்க. ஐயோ குத்த போகுது முள்ளு, முள்ளு குத்த போகுது படியா. ஐயோ முள்ளு சாப்பிட வாழைப்பழம் தான் போட்டிருப்பாங்க. ஆத்தே நினைக்கிறேன் சாப்பிடுது. அப்படி வாக்கிங் போகுதுன்னு பாருங்க. சரியான தூரம் தான். ஆனா இந்த டிக்கெட்டுகள் எல்லாம் சீப்பா தான் இருக்குது. ஸோ நாங்க வவுனியாவில இருந்து இங்க வரோம், அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வரோம். அப்ப அதனால சோ டயர்ட் சரியான மாதிரி. இன்னும் வந்துட்டோம், ஒரு அலுவலா வந்தனாங்க. அப்ப அப்படியே இதையும் பார்த்துட்டு போவோம், நண்பர்களை உங்களுக்கும் காட்டுவோம் தான் இன்றைக்கு வந்தனாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், உள்ள போறோம் பாருங்க. மற்றது என்னென்ன முக்கியமான விஷயம் என்னன்னா 10 பேர் தான் வரணும். 10 பேர்னா 9 பேர் டிரைவரோட சேர்த்து 10 பேர் தான் உள்ள அலோட் பண்ணுவாங்க. நாங்க கதைச்சனால எங்களை விட்டுருக்கணும் உள்ள, சின்ன பிள்ளையிலேருந்து பார்ப்போம். நாங்கள் என்எஸ்ல இருந்து வெளிக்கிட்டோம். அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவையில் வந்து பார்த்துட்டு 2-3 பேர்த்துட்டு ஐசி கேட்டவர் கேட்டுட்டு ஓகே பார்த்துட்டு இப்போ எங்களை உள்ள விட்டாச்சு. நாங்கள் காட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ருகுனு தேசிய வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ள. எரும மாடு பாருங்க படுத்திருக்கு, அடிக்கிற வெயில தண்ணிக்கு படுத்திருக்கு எரும மாடு. முதலாவது யானை பார்த்தோம், அடுத்தது எரும மாடு பார்த்திருக்கிறோம்.
இது பாருங்க ரோட் அப்படி இருக்கண்டு சரியில்லை. மழை பெஞ்சதானே இப்ப தெரியல, எல்லாம் குட்டி பள்ளமா அப்படி இருக்குது. தண்ணியல் சைடுகள்ல இருந்ததெல்லாம் வத்தி போயிட்டு நாங்கள் இதுவரைக்கும் 2 மிருகத்தான் பார்த்துருக்கோம். பார்க்கையில போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். ருகுனு அந்த வனவிலங்கு பூங்கா வந்து அம்பாந்தோட்ட கடல் ஓரத்தை அண்டி தான் இருக்கு பாருங்க. அங்கால கடல் தெரியுது பாருங்க. நாங்க கடல் ஓரம் தான் இப்ப காட்டுல டிராவலிங் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாங்க வந்த டைம் சரியான வெயில். பாருங்க இது எரும மாடுன்னு சொல்லுவாங்க, காட்டெருமைன்னு சொல்லுவாங்க. சேத்துல பாருங்க இப்படி படுத்து கிடக்கு. அதற்கு தாங்க இல்ல வெயில், அப்படி வெயில் அடிக்கும். வருத்தம் போல இருக்கு. அந்த மான் இஞ்சால பக்கம் இருந்தா வடிவா நொண்டி நொண்டி போயிருப்பா. என்ன பாக்குறீங்க? பார்த்து கொண்டே இருக்குது இங்கே அங்கே பாவம். ஓ நடு நடு குளத்து தண்ணி குளப்படுத்து கிடக்குது. பாவங்கள் என்ன வெயிலுக்கு எப்படி பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பரவண்டு மரத்துல இருக்கு பாருங்க. அது நாங்க இப்ப உங்களுக்கு சும் பண்ணி காட்டுறோம். எருமை மாடுதான் கவலை இல்லை. ஓகே ஓகே. நடுவுல வெந்தாமரை ஒரு குளம் வந்து இருக்கு பாருங்க. வெந்தாமரை பூ பூத்திருக்கு பாருங்க. அந்த எருமை மாட்டு கூட்டத்தோட காட்டுப்பண்டி பாருங்க இவ்வளவு நிக்குது. அதுவும் இந்த சேர்ல தான் அந்த காட்டுப்பண்டி வளருது. அது பெற்று சுரியில நல்லா தோஞ்சி எழும்பி வந்திருக்காங்க. ஓ லத்திக்கு யானை லத்திக்கு கண்டிப்பா போங்க. ஆனா இது ஆக்கள இதண்டு மாமேன தாக்கு மாமேன ஜாடை இது மயில பாருங்க. சான்ஸ் இது என்ன பீகாக். அங்கால மான்னிக்கு அது தெரியல. தோகை விரிச்சு ஆடினா இன்னும் வடிவாக இருக்கும். ஆனால் ஆடுதில்லை. ஆடப்போதா ஆடப்போதா இல்ல புள்ளிமான். இது இலங்கைக்கே உரித்தான ஒரு புள்ளிமான் கூட்டம். தான் காட்டு சேவல் என்று சொல்றது பாருங்க. காட்டு கணிக்கிறது ஊற்றவள் மாதிரி தான். அதான் கொஞ்சம் இது கொஞ்சம் கட்டை ஆனால் வடிவான கலர் பாருங்க. மயில் பாருங்க மழை வரப்போகுது. அதனால மயில் தோகை விரிச்சு ஆடுது. அதுல கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு பாருங்க. மானங்களும் இருக்கு பாருங்க. மான் குட்டி ஒன்று நிற்கிறாரு. கிட்ட ஆடி இருந்தா வடிவா இருந்தது. திரும்ப போதா திரும்ப போய் கலத்து தான் மாட்டி வேணு. நல்ல கலர் ஆட வேணும். இப்போ இருக்கானு அங்கால வந்து ஆடு நான் இப்போ சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கு. நாங்கள் வந்து வீட்டில் மேலே பின்னிக்கு இருக்கு பாருங்க. இல்லாமல் சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே எங்களோட டீ மங்காலம் இருக்குது. இது வந்து
கடற்கரை ஓரத்துல தான் இந்த சாப்பிட்ற பிளேஸ் வச்சுருக்குன்னா இந்த காட்டுக்குள்ளே தான் பாருங்க அங்கால காட்டுறது இந்த கடல் சூமணி காடுவாங்க சரியான அலை அடிக்குது. அதனால பிள்ளையில நான் ரக்கையில் இதில் வச்சு கொண்டே காட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்க புரியுது அவங்களில மாக்கு நிற்கிறேன் பாருங்க. நான் இறக்கையில பிள்ளையில அப்படி இருக்கின்ற. நான் வந்தது வவுனியாவில இருந்து வடக்கு மாகாணம். நான் இப்போ நிற்கிறது வந்து தென் மாகாணம் மாந்தோட்டையிலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ருகுணு யாயில வனவிலங்கு சரணாலயத்தில் நிற்கிறேன். நிறைய பறவைகளை விலங்குகளை பார்க்கல. கூட மயில் மற்றது காட்டெருமை மான் அதுகளை தான் பார்த்தேன். நாங்கள் கூடுதலாக மயில். திருப்பி ரிட்டர்ன் போய்க்குள்ள இருக்கோ தெரியல, இருந்தால் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பர்களே, மழையும் பெறப்புற மாதிரி இருக்குது. வானம் எப்படி இருக்குன்னு இருட்டு மாதிரி இருக்குது. ஸோ எங்களோட ஏரியாவும் இல்லை, நாங்கள் ஒரு மாகாணத்தில் வந்து நிற்கிறோம். தலையிலேருந்து கீழே வந்து நிற்கிறோம் காலடியில் பாருங்க. அப்போ நாங்கள் இனி ரயில் கூப்பிட போகிறேன். இனி கொடுக்கிறோம். ஓகே நண்பர்களே, ரிட்டர்ன் நாங்கள் போகும்போது மிருகங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே பயத்திலேயாவா ஓடிட்டாங்க போல. ஆனால் இந்த கிராமங்கள் ஒன்றும் இல்லைன்னு மீன் பிடிக்கிறார்கள் அப்படி ஒன்றும் இல்லைன்னு. கரையோர பிரதேசம் வேண்டா மீன் பிடிக்கிறார்கள் அப்படித்தான் நிறைய இருப்பின. ஆனால் எனக்கு இந்த கடலை போக பயமா இருக்குது. அப்படியே சுனாமி வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு இருந்துட்டு இப்ப சொல்றேன். நிறைய மிருகங்கள் இருக்குன்னு முதல்ல வந்தாக்கள் சொல்றீங்க. நம்ம அந்த டிரைவர் சொன்னேன் பார்த்து கொண்டே போவோம். ஓகே பார்க்கிங் பண்ணிட்டு வாகனங்களை விட்டுட்டு அங்கே கடற்கரையோரங்கள நிக்கிறாங்க. இது பாருங்க உங்களுக்கு பெண்ணுக்கு எவ்வளோ வாகனம் வருதுன்னு பாருங்க. கைய காட்டுங்க ஓகே. இங்க பாருங்க எப்படி யூரோசிக் பார்க்கல படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்கிற முதலைய இப்படி நீங்க பாத்திருக்கீங்க இவ்வளவு கிட்ட. பருந்தா இது படகோ தெரியல. பருந்தன்னு நினைக்கிறேன். பாருங்க பட்ட மரத்துல இருக்குது. எப்படி இல்ல இங்க பாருங்க எல்லாரும் நிக்கிறாங்க. என்னடா புலி இறங்கி இருக்கா, அது சம்டைம் வருமாமன்னு சொல்லி எல்லாரும் நிக்கிறாங்க. பாத்துக்கோங்க. எல்லாரும் மழை பெய்து பாருங்க. எல்லாரும் பார்த்து கொண்டு வராங்க. மழை பெஞ்சா சாரல் அடிக்கும். அதனால எல்லாம் இழுத்து விட்டுருக்கீங்க பாருங்க. இந்த முதல்ல வந்து அந்த அங்கால படுத்திருக்கு பாருங்க. பண்டி தண்ணி குடிக்க வந்த பண்டிய வேட்டையாடுறதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. ரெண்டும் அதுக்குதான். இவர் போனா அவர் தண்ணி குடிக்க, அவர் வந்தா இவர் கவ்வலாம் சாப்பிடலாம். இவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது பாருங்க. அடுத்த நிறையும் வருது. இஞ்சால இருந்து அவர்
நிறைய நதி வருது. அடுத்த நதி எங்க வருது? எடுக்கிறது மயில் நிற்கிறது. வருது 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 வருது. கருப்பா இருக்காது. நாங்க பாக்கல எதுல இது பாருங்க, புலி ஒன்று மறைஞ்சு நின்றது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டலாம் வேண்டாம், அதுக்கிடையில சத்தத்தை போடிட்டு பாருங்க எவ்வளவு வாகனங்கள் நிற்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி எவ்வளவு வாகனங்களை பாருங்க ஓடி வந்து. மிருகங்களை பாக்குறதுக்கு போட்டிக்கு மேல போட்டியா ஓடுறாங்க பாருங்க வாகனக்காரர். எங்கட இந்த ரோட்டும் பள்ளம் குட்டியும் ஓகே கப்பல்ல போற மாதிரி கிடக்கு. What is servant? இது பாருங்க இப்படி ஒரு குளத்துக்குள்ள தனியா நின்று யானை மேய்ஞ்சு கொண்டு இருக்கு. பூக்களை சாப்பிடுது. பாருங்க மான் கூட்டம் கொஞ்சம் இங்காலமே இது நடு குளத்துக்குள்ள அந்த புல்லுகளுக்கு நடுவில் யானை நிற்குது. இங்கால மான் கூட்டம். ஓ அடையாளம் தெரியுது என்ன நடந்து இப்படியே காணல ரசோதா கொண்டு தந்துட்டு வாடோட அது யானை சாப்பிட்டு சாப்பிட்டு மான் கூட்டம் இப்படிதான் நம்ம சான்ஸ் நிறையலாம் இந்த சான்ஸ் மாதிரி மான் குட்டியில இங்க பாருங்க எப்படி ஆட்கள் அண்டு சின்ன சின்ன ஆட்கள். இதான் இந்த காட்டு பன்றி பாருங்க கிட்ட பாருங்களா எவ்வளவு குட்டி போட்டுருக்கு ஆக்களை பாருங்க. ஆனா அது வளர்க்குற பண்டி வித்தியாசம் முகத்தை பாருங்க எப்படி இருக்குங்க.
பாருங்க ஒரு தொகை தேசம் இவ்வளோ தேசம் நாங்க முடிஞ்சது வந்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க. பிள்ளைக்கும் நிறைய வாகனம் வருது வந்து கொண்டே இருக்கு. முயலை பார்த்தீங்களா, காட்டு முயல் நிற்குது அப்படியே பாருங்க. முதலையில பாருங்க இப்படி குளத்து கரையோரம் வந்து தண்ணி நிற்கிற குட்டை கரையோரம் வந்து படுத்து வெந்நீர் மழையே இறத்தவர்றதுக்கு தான் வந்து படுக்கிறது. மான்கள் அதெல்லாம் தண்ணி குடிக்கிறது என்னென்ன உங்களை பாருங்க, அந்த மான்கள் தண்ணி குடிக்குது. வேற ஒப்பாசிட்டா படுத்திருக்கிறேன். நாங்க இப்ப வனவிலங்கு சரணாலயம் உள்காட்டுக்குள்ள போயிட்டு இப்ப வெளியில என்ன பண்ண போறோம், போகிறோம். முடிகிற அந்த இதைத்தான் பார்க்க போறீங்க. உங்களுக்கு பின்னாலேங்கிறது முன்னாலேங்கிறது வைத்து நாங்க முதல் என்டன் பண்ணைக்கு போகல போன யானை தான் பாருங்க. அது இவ்வளவு நிலம் இதுல நின்றுக்கினோம். அங்க போற சாப்பாடெல்லாம் முடிச்சு தண்டை வீட்டுக்கு போறது போல ஆடியா செஞ்சு. ஹலோ ஃப்ரெண்ட், நாங்களும் போயிட்டு வரோம். ஓகே நண்பர்களே, நாங்க போயிட்டு வந்துட்டோம். இந்த வந்து இறக்கியாச்சு வேன். அங்கால நாங்க வந்த வேன் இருக்கு. அப்ப இனி நாங்க விட்டா அது என்னன்னு சொன்னாருண்டா, மார்னிங் வரணுமா. மார்னிங் வேலைக்கு வந்தா ஃபுல்லா சுத்தி நிறைய இடம் சுத்தி காட்டையில எங்களுக்கு. அப்ப மார்னிங் வேலை வந்தா எல்லா இடமும் சுத்தி பார்க்கலாம்னு சொன்னேன். நீங்களும் யாரும் இந்த இடத்துக்கு வராத ஆட்கள் இந்த வீடியோ பார்த்து வர விரும்பினால் வந்து பாருங்க. எல்லா மிருகங்களும் பார்க்கலாம். பிள்ளைகளோட வரைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.